ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல சொங்கோட தங்கச்சி என்ன கையில இந்த பேப்பர் வச்சிட்டு இருக்க, கூட கூட யாராவது உனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, உடனே இந்த பையன் பாக்குறான். இப்படியே போனா வாங்கி படிச்சிருவா போலன்னு காம்பவுண்ட் வழியா தூக்கி போட்டுறான். கொடுக்க மாட்டல, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு, யாரோ உனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காங்க, சரி நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாஷியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ரூவாக்கு சொங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஓகே நீ வீடு பாத்துட்டு இருக்கல, நான் வேணா ஒரு லாயரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உனக்கு பார்த்து சொல்றேனே அப்படின்னு கேக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூவாவும் ஓகே சொல்லிடுறா. இங்க பார்த்தா அந்த பையன் இருக்கான்ல, தூக்கி போட்டான்ல பேப்பரை, மறுபடியும் காம்பவுண்ட் தாண்டி ஏறி குதிச்சு வந்து ஒரு பேப்பர் இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு தேடிட்டு அந்த பேப்பர் எடுத்துடுறான். இது எனக்கு ரொம்ப பெரிய ஃபேமஸான எழுத்தாளர் கிஃப்டா கொடுத்தது, இதை போய் தூக்கி போட்டேன்னு புலம்பிட்டே அங்க இருந்து போறான். இங்க சொங்கோ ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து வீடெல்லாம் போட்டு பாக்குறாங்க, இமேஜஸ் எல்லாம் வச்சு. சொங்கி இவ்வளவு வீடை இப்போதைக்கு காலி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இது சரியில்லை அது சரியில்லை, இது குறை அது குறைன்னு பாக்குற எல்லா விஷயத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கான். சரி ஓகே 2-3 வீடு ஃபில்டர் ஆச்சு, அதையாவது நேர்ல போய் பாத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை சுத்தி முத்தி பார்த்தா அந்த ஏதோ ஓனர் ரொம்ப திமிருத்தனமா பேசுறான். ஆன்லைன்ல பாத்தீங்கல்ல அதான் எல்லாம் அப்படின்னு. உடனே சொங்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்கி இருந்து போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறான். அவசரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மெதுவாவே பாக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு அவசரப்படுற அப்படின்னு சொங்க கேட்க, இல்ல கரெக்ட் தான், சும்மா செக் பண்ணி பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு ரூபாவும் சொல்லிட்டு இருக்கா. போற வழியில நிறைய காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, ரூபா காஃபி குடிப்பா போல, சொங்க எப்ப பாரு கோக் தானே, சோ அதனால அவனுக்கு அந்த பழக்கம் இல்லாதனால அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா ரூபா பாக்குறத பார்த்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு காஃபி ஷாப்ல நிறுத்துறான். சாரி நான் ரொம்ப ஆப்வியஸா பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு ரூபா கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கே குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் அந்த பக்கமா வந்தேன்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஆர்டர் பண்ண ட்ரிங்க கொண்டு வராங்க. ரூபாவை பார்த்து, நீ ஆமா முன்னாடி போன தடவை வரும்போதும் இதே ட்ரிங்க் தான் ஆர்டர் பண்ண, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அப்ப வந்த பையன் வேற பையன் தானே, இப்ப கூட பெரிய ஆக்டர் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் வேற கேள்வி கேட்க ஆரம்பிக்க, உடனே சொங்குக்கு லைட்டா ஸ்டமக் பர்னிங் ஆகுது. கூட இன்னொரு லேடி வந்துட்டு நம்ம சொங்குக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க, 2 பேரும் சாப்பிட்டுருங்க அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுமா மறுபடியும் நம்ம ரூபா வீட்டுக்கு போறா. எந்த வேரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டல்லா இருக்கு. ரூபா நீ அவசரமே படாத, நீ எவ்வளவு நாள் வேணா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு 2-3 days அதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன், சாரி நீ ஒரு மாதிரி தயங்கியே பேசிட்டு இருக்கா. இவனை வேற ஹோட்டலுக்கு போக சொல்லணும்ல, அது வேற அவளுக்கு ஆக்வர்டா இருக்கு. இவ அப்செட்டா இருக்கத பார்த்துட்டு சொங்க போயிட்டு அவனோட பூனைக்குட்டியை கொண்டு வரான். வா பூனைக்குட்டி கூட விளையாடலாம் அப்படின்னு. ரூபா கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிக்கிறா. சொங்க அதுக்கப்புறமா போயிட்டு நான் கொஞ்சம் வேலை இருக்கு அதை பாத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். இந்த பூனைக்குட்டிக்கு பேரே இல்லையான்னு கேட்க, இது பேரு டிஃபினி, வெளிநாட்டு பூனைலன்னு சொல்லிட்டு சொங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஷாங்கு, அவனுக்கு இந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கா, உனக்கு இந்த மாதிரி புது வேலை பார்த்து வச்சுட்டேன், இப்போ இருக்கதோட நிறைய சம்பளம் இருக்கும், அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் ரொம்ப தேங்க்ஸ், உன் கூட சேர்ந்து இருக்கிறது இந்த ப்ரமோஷனுக்காக இல்ல, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா இந்த மாதிரி ப்ரமோஷன் வாங்கி கொடுத்தது கண்டிப்பா என்னால மறக்கவே முடியாதுன்னு இந்த பையன் கல்ல போட்டுட்டு இருக்கான். அப்போ மிங்கி வெளியே வரா. இவன் ரகசியமா டெக்ஸ்ட் பண்றதெல்லாம் பத்தி நல்லா யோசிச்சுட்டு தான் இருக்கா. என்ன நீ வர நைட்லாம் வீட்டுல தங்க மாட்டற, வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவ கேட்க, சொல்லணும்னு இவன் கட்டி பிடிக்கிறதுக்கு வரான். தடுத்து நிறுத்துறா. இல்ல போதும் இருக்கட்டும், தண்ணி குடிச்சிட்டு நான் உள்ள போய் ஹேர் ட்ரை பண்ண போறேன்னு அவனை பாதியிலே கழட்டி விட்டு கிளம்பி போயிடுறா. சொங்க அதுக்குள்ள சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ரூபாக்கு சாப்பாடு போடலான்னு வரான். பார்த்தா ரூபா அதுக்குள்ள தூங்கி போயிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஒரு கோட் எடுத்து ரூபாக்கு போத்தி விடுறதுக்குள்ள அவ ஏஞ்சிடுறா. சாரி தெரியாம அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ஏஞ்சிட்டல, சாப்பிடலாமா அப்படின்னு கூப்பிடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையை கட்டாமன்னு போறா. அவன்கிட்டதான் ஹேர் பேண்டே எதுவுமே இல்லையே. அதுக்குள்ள சொங்க ஒரு கிஃப்டோட வரான். இது என்னதுன்னு கேட்க, ஹேர் பேண்டுன்னு சொல்றான். இந்த பிராண்டா, இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரூபா கேட்டுட்டு இருக்கா. எனக்கு நீ வாட்ச் கொடுத்த, நான் உனக்கு ஒரு ஹேர் பேண்ட் கொடுக்க கூடாதான்னு சொங்க கேட்டு இருக்கான். இல்ல நான் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீங்க கொடுத்ததுக்கு காரணம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வலிய ஆரம்பிக்கிறா. நியூ இயர் வரப்போது இல்ல, அதுக்கு ஒரு கிஃப்டா வச்சுக்கோன்னு ஹேர் பேண்ட் எடுத்து கொடுக்குறான். அதை எடுத்து தலையில மாட்டிக்கிறா. மாட்டும் போதே ஒரு முடிய விட்டா போல. உடனே சொங்க வேகமா வழக்கம் போல அந்த முடிய காதுக்கு பின்னாடி தள்ளி விட்டுட்டு இருக்கான். 2 பேருக்குமே ஆக்வர்ட் ஆயிடுது. கரெக்டா அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல ஆக்வர்டா இருக்குல்ல, அதை பிரேக் பண்ற மாதிரி டெலிவரி வந்திருக்குன்னு சொல்றாங்க. சொங்க போய் வெளியே கதை திறந்து பாக்குறான். என்னங்க நான் டெலிவரி எதுவும் ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆக போறீங்க, பர்சனலா சைன் போட்டு கொடுத்து விட்டுருக்காரு, எனக்கே வச்சுக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு டெலிவரி பர்சன் ஒரு கட் அவுட் எடுத்து கொடுக்க, அது நம்ம ஷிகான் இருக்கான்ல அவனோட ஆள் உயிர் கட் அவுட். இது எனக்கான்னு சொல்லிட்டு சொங்க ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஒரு குட்டி பிளாஷ்பேக் எதனால இது வந்துச்சு நம்ம காட்டுறாங்க. ஃபேன்ஸுக்குலாம் கிஃப்ட்ஸ் பார்சல் பண்ணி ஷிகானோட அசிஸ்டன்ட் அனுப்பிட்டு இருக்கும்போது ஏதோ மெசேஜ் வேற வந்திருக்கு. அதை ஷிகான் பார்த்துட்டு இந்த கட் அவுட்டையும் சென்ட் பண்ணுன்னு சொல்றான். ஸ்டாண்டியவா ரொம்ப பெருசா இருக்கு, அதுவும் விளம்பரத்துக்கு வைக்கிறது, இது எப்படி நம்ம ஃபேனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்ல, இதை இப்ப விளம்பரத்துக்கு வைக்கிறது, இதுல நான் ஆட்டோகிராஃப் போட்டா அது ஸ்பெஷல் ஐட்டம் ஆயிடும், இப்போ இதை சென்ட் பண்ணு, நான் சொல்ற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷிகான் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கான்.
என்னதுங்கிற மாதிரி வேகமா நம்ம சொங்கு பாத்துட்டு இருக்க மெசேஜ் காட்டுறா ரூபா. அதுல சொங்கோட தங்கச்சி தான் அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஸ்பெஷல் பேக்கேஜ் ஷிகான் கிட்ட வருது இல்லக்கா. அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்க யாருக்குமே இந்த கிஃப்ட் கிடைக்கவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்தா ப்ளீஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதனால ரூபா தான் சரி ஓகேன்னு ஷிகானுக்கு கால் பண்ணிருக்கா. ஷிகான் பெரிய கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொங்க முறைச்சு பார்த்துட்டே ஓரமா அந்த கட்போர்ட திருப்பி வச்சிட்டு இருக்கான். தப்பி தவறி கூட ரூபா கண்ணுல படக்கூடாது, இல்ல ரூபா ஷிகான் கண்ணுல தெரிகிற மாதிரி உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அதே நேரம் இந்த வாஷியர் கால சொங்கோட தங்கச்சி கூடவே ஏதோ அவங்க ஸ்கூல்ல வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க போல நியூ இயர் ஃபங்க்ஷன் அப்போ. யார் யாருக்கு யாரோட கிஃப்ட் போதுன்னே தெரியாது போல. ஆனா அவ கையில வச்சுட்டு மெசேஜ் பண்ணிருக்கான் அவங்க அண்ணனுக்கு. அக்கா ஓகே தானே ரூபா அக்கா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த ஃப்ரெண்டு பாக்குறான். இதை ஓபன் பண்ணுன்னு சொல்றான். என்னடா நீ என்ன சீக்கிரட்டா நீயே கிஃப்ட் கொடுத்தியா என்ன, ரொம்ப அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள மெசேஜ் வருது சொங்க கிட்ட இருந்து. உங்க அக்கா இருக்காளி ரூபா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உனக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டிய போட்டோ எடுத்து அனுப்புறான். அதை பார்த்ததுமே இந்த ஹுவாஷிக்கு தலைக்காலம் புரியல. நல்லா பறந்துட்டு இருக்கா. எனக்கு இருக்கிறதுலே பெரிய பெஸ்ட் நியூ இயர் கிஃப்ட் கிடைச்சிச்சுடா, இனிமே வேற எந்த கிஃப்ட் கிடைச்சாலும் அதோட கால் தூசிக்கு கூட வராதுறான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு அங்க இருந்து இந்த கிஃப்டையே வாங்காம போயிட்டு இருக்கா. இந்த பையன் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். அப்படியே சோகமாயிட்டு கிஃப்ட் தூக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சொங்க அந்த கட் அவுட்டை பாக்குறான். பயங்கர காண்டா இருக்கு. இந்த கட் அவுட் என் முன்னாடி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பாத்துட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள இந்த ஷிகான் நீ வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அவனை பாக்குற மாதிரி இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுல இருந்துட்டு எனக்கே நக்கல் லுக்கு கொடுப்ப, உன்னை என்ன பண்றான் பாடுறான்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை கழட்டி ஸ்கிரீனுக்கு பின்னாடி கட் அவுட் வச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே ரூபா நான் கிளம்புறேன், ஹோட்டல் போறேன்னு சொல்லிட்டு சொங்க கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ரூபா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. நியூ இயர் அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் நம்ம சொங்குக்குன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா போல. ஆனா சொங்கோட பேர் இவளுக்கு வரவே இல்ல. சொங்கோட பேர் வந்திருந்தா நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்திருப்பேன், இனிமே எனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு ஆனா இன்னைக்கு நியூ இயர் கிஃப்ட்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரப்பர் பேண்ட சொங்கு கொடுக்குறான். எதனாலயா இருக்கும்ட்டு மிங்கிக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. மிங்கி எனக்கு என்னவோ சொங்க கிட்ட லைட்டா வலியுற மாதிரி இருக்குடி, ஒரு வேலை இது எல்லாமே கனவா இருக்குமோ மனப்பிராந்தா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே பாத்துக்கலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு மிங்கிக்கும் அவ பாய் ஃப்ரெண்டுக்கும் 5th ஆனிவர்சரியா, ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு. உனக்கு இந்த மாதிரி கார் பிடிக்கும்னு சொன்னல, அந்த கார் வாங்கி வச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் நம்ம டின்னர் போயிட்டு போது அந்த கார் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா கார் வாங்கி தரேன்ட்டு. அதே மாதிரி கிடைச்சிருக்கு, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவதான் மிங்கி தான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. எது காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு கூட வெளியே போறதுக்கு தான் அவன் பிளான் பண்றது இருக்கான். இல்லம்மா இன்னைக்கு என்னால வெளியே வர முடியாது, ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சரி மிங்கி கூட போயிட்டு அந்த காரை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ரிங்கை எடுத்து கையில மாட்டிக்கிறான். வெக்கமே இல்லாம கிளம்பி போயிட்டு இருக்கான். ரூபா அடுத்த நாள் காலைல ஏஞ்சு நல்லா ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பியானோ வாசிக்கிற சத்தம் கேக்குது. வெளியே போய் எட்டி பார்த்தா சொங்க உட்காந்து அழகா வாசிச்சுட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ணவே மனசு இல்லாம ரசிச்சுட்டு தூரமா நின்று அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கா. சொங் நல்லா ஒரு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என்னாச்சு ரூபா ஏன் பக்கத்துல வரலன்னு பெருமையா கேட்டுட்டு இருக்கான். சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இல்ல நீ வாசிட்டு இருந்தியா, ரொம்ப நல்லா இருந்தது, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் வந்து பக்கத்துலயே வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷிகான் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. உங்க பாரு சிசி இருக்கால, அவளை ஃபாரின் கம்ஸ்டாரா அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்க்கு, சோ அதனால நீ உன் வீட்டுக்கு திரும்பி போலாமா, அவங்க அப்பாவே சொல்ல சொன்னாரு, நான் பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க ரொம்ப பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க பாருங்க சோங், இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி யாரும் நான் டிராப் பண்ண வேணாண்டா, நானே வந்துக்கிறேன் ரூபா மெசேஜ் பண்ணிருக்கா. ஷிகான் பாத்துட்டு இருக்கான், ஏதோ டப்பிங் பண்ணிருந்திருப்பான் போல. சரி ஓகே இவ வேற வரவேணான்னு சொல்லிட்டா, ஆனா இன்னொரு நாள் டின்னர் சாப்பிடலான்னு சொல்லிருக்கா, அது என்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பாப்போன்னு அடுத்த மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கான். நம்ம ரூபா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு பண்ணும்போது பக்கத்துல அந்த நோட் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவளுக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்குன்னு பார்த்து சொங்கல்துனால அதெல்லாம் அது எதுனாலயா இருக்கும்னு மனசுக்குள்ள இவ்வளவு போட்டு குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா அதுக்குள்ள சாப்பிட கூப்பிடுறான் சொங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சாப்பிடலாம் அப்படின்னு. இவ போய் சாப்பிட உட்காந்துக்கிறா. வீடு சரியாயிடுச்சு, எனக்கு பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே டிராப் பண்ணவான்னு கேக்குறான். இல்ல வேணான்னு சொல்லும் போதே யார்கிட்ட இருந்தோ போன் வருது. டீச்சர் டீச்சர் சொல்லுங்க டீச்சர்னு சொல்லிட்டு சொங்க பேச ஆரம்பிக்கிறான். ருவாவோட கிளாஸ் டீச்சர் அவரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ருவாக்கும் இந்த போன் வருது. நீ பேசு நான் உள்ள போறேன்ட்டு சொங்க அங்க இருந்து ஏஞ்சி போயிட்டு இருக்கான். ருவாக்கு அவங்க அம்மா தான் பேசுறாங்க. டீச்சர் இருக்காங்களடி, அவங்க ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேவா, சோ அவங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்க, ஃபேமிலியா சேர்ந்து போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. மா அப்படியாமா காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொங்க திரும்பி வந்ததால ஏதேதோ பேசி சமாளிச்சுட்டு ருவா போனை கட் பண்ணிடுறா. என்னது யாரோ வந்து டீச்சர்னு கூப்பிட்டீங்க, இன்னும் கான்டாக்ட்ல இருக்கீங்களான்னு ருவா சொங்க கேட்டுட்டு இருக்கா. ஆமா என் டீச்சரோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே போல, அவங்க என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, போறனா இல்லையான்னு தெரியலன்னு சொல்ல, ஆமாமா நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, எதுக்கு போய்கிட்டு போவேனான்னு சொல்லிட்டு இவ்வளே முடிவு பண்ணிட்டு, சரி ஓகே எனக்கு பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, நீங்க என்ன டிராப் பண்ண வேணாம் நானே கிளம்பிக்கிறேன்னு அவசர அவசரமா கிளம்பி ஓடிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள இன்னொரு பக்கம் இந்த ஷாங் இருக்கான்ல, மிங்கியோட பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான். ஆஹா இந்த கார் தான் எனக்கு கிஃப்டா, இந்த காரை நான் உள்ள உட்காந்து ஓட்டினா எவ்வளவு மாசா இருக்கும்னு சொல்லிட்டு அவனை பத்தி அவனே பெருமையா பேசிட்டு கிளம்பிட்டு இருக்கான்.
அங்க பக்கத்துல ஏதோ ஒரு கல்யாண கார் இருக்கு போல, அதுல இருந்து ஒரு பூவை எடுத்துட்டு வைக்கவே இல்லாம மிங்கிட்ட போயிட்டு, செல்லம் இந்த பூ மாதிரி என்னைக்குமே வாடாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கே, அதோட சீக்ரெட் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒரு கேக் ஒண்ணு வருது. சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டிசர்ட் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். கேக்க முதல்ல சாப்பிட்டு பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மிங்கி சொல்றா. எடுத்து சாப்பிடும் போதே வாயில ஏதோ வருது. அதை எடுத்து துப்புறான். பார்த்தா இவளுக்கு கொடுத்த ரிங்கு தான் இருக்கு. என்னது, நான் கொடுத்த ரிங்க திரும்ப கொடுக்குறேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நம்ம பிரேக்கப் பண்ணும் போது அப்ப திருப்பி கொடுத்துதான் ஆகணும், அதான வாழ்க்கையோட ஒரே சர்க்கிள்னு சொல்ல. ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஏமா என்ன பிரேக்கப் பண்ற, நான் உனக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஷாங்க நடிக்க ஆரம்பிக்கிறான். போதும், இதுக்கும் மேல ரொம்ப நடிக்காத, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, என் மனசுல என்னைக்குமே இருக்குது நீ ஒரு பொண்ணுதாமா, வேற யாரையும் நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லம்மான்னு கதை விடுறான். அப்போ இந்த பொண்ணு யாருன்னு கேட்க அந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னால வந்து நிக்கிறா. ஹோட்டல் ரூம்ல இருந்து கால் வந்ததுல அன்னைக்கே நேரா கிளம்பிட்டு மிங்கி போயிருப்பா போல. மிங்கி போன அதே நேரம் அந்த பொண்ணு வந்திருக்கா. யாரு, ஷாங்க பாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு மிங்கி கேட்டிருக்கா. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கேக் நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாக்குறீங்களான்னு மிங்கி அவ கேக்கு கொடுக்குறா. ஸ்வீட்டை யார் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், அதே மாதிரிதான் எனக்கான ஆளுங்களையும் தப்பா அடிச்சுக்காத ரொம்ப அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருக்கா. இதுக்கு என்ன பண்ணலாம், பழி வாங்கலாமா, சேர்ந்து பண்ணலாமான்னு மிங்கி கேட்டிருக்கா. 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பிளானையே போட்டிருக்காங்க. இவனு இப்ப மிங்கி கார் கொடுக்க கூப்பிட்டான்னு அந்த பொண்ணை வேற கட் பண்ணிட்டு விட்டு தானே வந்தான். இவளுக்கு கேவலமான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என் வேலைக்காகவும் நான் உன் கூட பழகலன்னு சொல்லிட்டு அவன் கண்டபடி பேசிட்டு இருக்கான். அப்புறத்துக்கு நான் உன்னை பாக்கும்போது உன் கையில ரிங்கே இல்ல, என்னுடைய உன் கையை என் பக்கத்துல காட்டி பேசினேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என் பக்கத்துல எதுக்காக கார்க்குள்ள ஏறி உட்காந்துட்டு வந்த நான் பல்ல காட்டினதும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிருக்க வேண்டியதானேன்னு கேட்க, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு மிங்கி மேல பழிய போட ஆரம்பிக்கிறான். மிங்கி பாத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு முகத்திலேயே தண்ணியை தூக்கி ஊத்திட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட. காரு எனக்காக வாங்கிட்டு வந்திருக்க, இப்போ ஏன் மிங்கி இப்படி பண்றேன்னு அவன் கேக்குறான். காரு உனக்காக வாங்கினா நல்ல கதையா இருக்கு போடான்னு சொல்லிட்டு மிங்கி அந்த கார்ல ஏறிட்டு இருக்கா. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்றக்க மிங்கி, தப்பா பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்க. ஏண்டா, நீயும் தான் எனக்கு எத்தனையோ ப்ராமிஸ் எல்லாம் பண்ண, வெக்கமா இல்ல என்கிட்ட கேக்குறதுக்கு, சீ கிளம்புன்னு சொல்லிட்டு மிங்கி கார்ல ஏறிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. மிங்கி என்னதான் 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ப ஒரு பிரச்சனையே இல்லங்கிற மாதிரி அங்க இருந்து வந்தா கூட வர வழிலாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டே இருக்கா. எல்லாம் ஃபுல்லா பழைய பிளாஷ்பேக்கா அவளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல அவன் கொஞ்சம் நல்லதான் பழகிருப்பான் போல, ரொம்ப வில்லேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கான், ரொம்ப அப்பாவி பையனா இருக்கான் வேலை கூட இல்லாம. ஆனா மிங்கிய விழுந்து விழுந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு சாப்பாடு ஃபிளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மிங்கி தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி வேலை வாங்கி கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்படி ஆயிடுச்சேன்னு மிங்கி பாட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அங்க போயிட்டு இருக்கா. இங்க ரூபா வீட்டுல இருக்கா. அவளோட வீட்டுக்கு வந்துட்டனால செட்டில் ஆயிட்டு இருக்கா. அப்போ கால் பண்றான் நம்ம சொங்கு. சாப்பிட்டீங்களா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதுக்காகவா கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு அடுத்து கேக்குறா. இல்ல சாப்பிடலன்னு சொல்ல, என்னங்க இது எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையா ரூபா சொல்லிடுறா. சொங்கு ஹாப்பி ஆயிட்டு அப்படி போடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அந்த பக்கமா வர லூமோ பாக்குறான். என்னடா ஆச்சு பைத்தியக்காரா, ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கேன்னு கேட்க, டேய் உன்னை யாராச்சும் சாப்பிட சொன்னாங்களாடான்னு சொல்லிட்டு சொங்கு கேட்டுட்டு இருக்கான். யாரா உன்னை சாப்பிட சொன்னா, இவ்வளவு எப்பவுமே ஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல இருக்க நீனு பக்கி மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்க, உன்னெல்லாம் யாரும் சாப்பிட சொல்லிருக்க மாட்டாங்க, சாப்பிட சொன்னவங்களுக்கு மட்டும் தான்டா சாப்பிடுறதுக்கு முழு தகுதி இருக்கு, என்ன ஒரு மேடம் சாப்பிட சொல்லிட்டாங்க, போனா போது நான் உனக்கு கேட்டேன்ல அந்த பாவத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு சொங்க ஒரு வழியா லூமோவை கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம உட்காந்துட்டு ரூபாவும் போன் பாத்துட்டு இருக்கா. அப்போ சிசியோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அப்பா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நிறைய மென்டல் இல்னஸ் வந்துருச்சு, சோ அதனால அவ சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டா, இப்ப அவ ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கா, அவ சார்பா நான் போஸ்ட் பண்றேன், அவளுக்கும் வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற மாதிரி நம்ம ரூபாவையும் ஷீகானையும் காப்பாத்தி விடுற மாதிரி நோட்டீஸ் போட்டிருக்காரு. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்பாடா நல்ல வேலை நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அமைதியா யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த ஹீ டீச்சருக்கு பர்த்டே இன்விடேஷன் வேற வந்திருக்கு. போலாமா வேணாமா, ஒரு வேலை சொங்க போவானான்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு, சரி சொங்கு வரத்துக்கு வாய்ப்புல போல, மா நான் உன் கூட வரமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறா. கண்டிப்பா சொங்குக்கு வேலை இருக்கும், அவனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மிங்கிக்கு போன் பண்றா ரூபா. திருப்பி கதையை ஸ்டார்ட் பண்ண போறேன் நீ, திருப்பி இந்த கதையில ஒரு சின்ன மாற்றம் ஒண்ணு வரப்போகுது, அவங்க 2 பேரும் பிரியற மாதிரி தானே கதை முடிஞ்சுது, ஆனா அந்த கதையோட இறுதி சாப்டர்ல அவங்க மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி அவங்களோட காதல திருப்பி தொடர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புது கதை ஒண்ணு எழுதி வச்சிட்டு இருக்கா. அடி பாவி, 2 மீட்டிங்ல எப்பெல்லாம் மாறி இருக்கா பாருன்னு சொல்லிட்டு மிங்கி, சரி சரி பரவாயில்ல கதை எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு வாட்ட கூட விஷயத்த சொல்ல போல, அவ அப்செட்டா தான் இருந்துட்டு இருக்கா. லூமோ வக்கீலுங்கிற விஷயம் ஞாபகம் வருது. சார் உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கணும், ஒரு பொண்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், அவனை ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறா. சரிங்க உங்க ஃப்ரெண்ட வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லூமோ சொல்றான். இல்ல அவ வரமாட்டா, அவளுக்கு பதிலா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நான் வரேன்னு சொல்லிட்டு லூமோவை பாக்கிறதுக்கு மிங்கி ஊத்திக்கிட்டு 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போது, சரிங்க உங்களுக்கு என்னதாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு லூமோ கேட்டிருக்கான். அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு. இல்லங்க பினான்சியலாலாம் எதுவும் பண்றதுக்கு அவ ஆசைப்படல, மத்தபடி வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு இவ கேட்க,
ரூமாவே வேற ஏதாவது அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. ஒரு தடவை நம்ம ரூவா பயந்துட்டு இருக்கும் போது சொங்கு மியூசிக் வாச்சு, அதனால தானே சமாதானமானா. ரூவா மலையில பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கத சொங்கு பாத்துட்டு இருக்கான். இவன் ஏதாவது பண்ண அவன் சமாதானம் ஆயிடுவான்னு அவளுக்கே தெரியும் போல. நேரா போய் உட்காந்துட்டு அந்த பியானோ எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா இவ்வளவு நல்லா இருக்கத பாத்துட்டு, அப்பா வந்துட்டீங்களாப்பா, அதோ கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத போன் எடுத்து அவன் பாட்டுக்கு பேசிட்டு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ரூபா அந்த ரூம்குள்ள போயிட்டு பியானோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுல அவங்க பேரை ஹார்ட் டூட்டி எழுதி வச்சிட்டு இருக்கா. இந்த கியூட்டான பிளாஷ்பேக்கோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.